அன்பான நண்பர்களே, 39 வருஷம். சிந்தித்து பாருங்கள், இவ்வளவு பெரிய ஒரு காலம் என்று. ஒரு குழந்தை பிறந்து, ஸ்கூல் போய், காலேஜ் முடித்து, கல்யாணம் செய்து, அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தையும் பெரிதாகிற ஒரு காலம் அது. இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை செய்யாத ஒரு தப்புக்காக, யாரோ ஒரு சிறுவன் சொன்ன பொய்யான சாட்சியத்துக்காக இருட்டு அறையில் தொலைத்தால் அந்த வலி எப்படி இருக்கும்? 1975 ஒரு இளைஞனாக ஜெயிலுக்கு போனார். 2014 வெளியே வரும்போது அவருடைய வாழ்க்கையே முடிந்து போயிருந்தது. தலை நரைத்து, முகம் சுருங்கி ஒரு கிழவனாக வெளியே வந்தார். அவருடைய பெயர் ரிக்கி ஜாக்சன். அமெரிக்க வரலாற்றிலேயே செய்யாத தவறுக்காக மிக நீண்ட காலம் சிறையில் இருந்தவர் தான் இவர். ஆனால் இந்த கதையின் உச்சகட்டம் அவர் விடுதலையானதில் இல்லை. வெளியே வந்த பிறகு 39 வருஷமாக தன் வாழ்க்கையை நாசமாக்கிய அந்த பொய்யான சாட்சியை அவர் சந்தித்தார். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? கொலை வெறியோடு அடித்திருப்போம். ஆனால் ரிக்கி ஜாக்சன் செய்த அந்த ஒரு விஷயம் உலகத்தையே அழ வைத்தது. 1975 வருடம் அமெரிக்காவின் கிளீவ்லண்ட் மாகாணம். ஒரு சாதாரண சாயங்காலம் ஒரு கடையில் கொள்ளை நடக்கிறது. அந்த கடையின் உரிமையாளர் ஹரோல்ட் பிராங்க்ஸ் சுட்டுக் கொல்லப்படுகிறார். போலீஸ் வருகிறார்கள். கொலையாளிகள் தப்பித்து ஓடி விடுகிறார்கள். போலீஸுக்கு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு அவசரம், யாரையாவது உள்ளே தள்ள வேண்டும். அப்போது அவர்களுடைய கண்ணில் பட்டது எடி வெர்னன் என்கிற ஒரு 12 வயது சிறுவன். அந்த சிறுவன் ஸ்கூல் பஸ்ஸில் போய் கொண்டிருந்தான். அவனுக்கு உண்மையிலேயே அந்த கொலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் போலீஸ் அந்த சிறுவனை தனியாக ஒரு அறைக்கு அழைத்து சென்றார்கள். அவனை விரட்டினார்கள். நாங்க சொல்ற ஆளை தான் நீ பார்த்தேன்னு சொல்லணும், இல்லாட்டி உன்னுடைய பெற்றோரை ஜெயில போடுவோம் என்று பயமுறுத்தினார்கள். அந்த 12 வயது சிறுவன் நடுங்கி போனான். அழுது கொண்டே போலீஸ் சொன்னதற்கு தலையாட்டினான். போலீஸ் கணக்குப்படி அந்த கொலையாளி வேறு யாரும் இல்லை, அப்போது 18 வயது இளைஞனாக இருந்த ரிக்கி ஜாக்சன். ரிக்கிக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையாக போய் கொண்டிருந்த ஒருவர். கோர்ட்டில் வழக்கு நடக்கிறது. அந்த 12 வயது சிறுவன் வெர்னன் கூண்டில் ஏறினான். நீதிபதி முன்னால் ரிக்கி ஜாக்சனை கை காட்டி, இவன் தான் சுட்டான், நான் என் கண்ணால் பார்த்தேன் என்று அப்பட்டமாக பொய் சொன்னான். அந்த ஒரு பொய் ரிக்கி ஜாக்சன் கழுத்தில் தூக்கு கயிறாக மாறியது. நீதிபதி தீர்ப்பை எழுதினார், மரண தண்டனை. யோசித்து பாருங்கள், 18 வயது சிறுவன், இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. நீ சாக போற என்று சொல்லி ஒரு சின்ன அறையில் அடைத்து விட்டார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போதே இன்று என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமா என்கிற பயத்திலேயே ரிக்கி வாழ்ந்தார். அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் அவரை விட்டு விலகி போனார்கள். இவன் ஒரு கொலைகாரன் என்று ஊரே பேசியது. அதிர்ஷ்டவசமாக சில சட்ட சிக்கல்களால் அவரோட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. ஆனால் அதுவும் நரகம்தான். வெளி உலகமே தெரியாமல் ஒரு 6க்கு 6 அறைக்குள் அடைபட்டு கிடந்தார். வெளியே உலகம் மாறிக்கொண்டே இருந்தது. கம்ப்யூட்டர் வந்தது, இன்டர்நெட் வந்தது, மொபைல் போன் வந்தது. அமெரிக்காவுக்கு ஒரு கருப்பின ஜனாதிபதி கூட வந்தார். ஆனால் ரிக்கிக்கு மட்டும் நேரம் நகரவே இல்லை. 10 வருஷமாச்சு, 20 வருஷமாச்சு, 30 வருஷமாச்சு. அவரோட அம்மா இறந்து போனாங்க. இறுதி சடங்குக்கு கூட போக முடியவில்லை. உள்ளேயே உட்கார்ந்து அழுதார். நான் நிரபராதிடா, என்ன நம்புங்கடா என்று கத்தினார். ஆனால் கேட்பதற்கு அந்த சுவரை தவிர யாருமே இல்லை. அவர் வாழ்க்கையில் கல்யாணம் செய்யவில்லை, குழந்தை இல்லை, ஒரு நல்ல சாப்பாடு இல்லை. மொத்த இளமையும் அந்த கம்பிகளுக்கு பின்னால் கரைந்து போனது. 39 வருஷம். நீதி நியாயம் ரொம்ப தாமதமாக கண்விழித்தது. 2014 அது. அந்த 12 வயது சிறுவன் எடி வெர்னன் இப்போ 50 வயது தாண்டிய ஒரு நபர். 39 வருஷமாக அவர் நிம்மதியாக தூங்கவே இல்லையா? நம்ம சொன்ன ஒரு பொய்யால ஒரு நிரபராதி உள்ளே கஷ்டப்படுகிறான் என்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவரை கொல்லாமல் கொண்டது. இனிமேல் தாங்க முடியாது என்று ஒஹியோ இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் என்கிற அமைப்பிடம் போய் உண்மையை சொல்லுகிறார். நான் பொய் சொன்னேன், போலீஸ் என்னை மிரட்டினாங்க, ரிக்கி ஜாக்சன் அந்த கொலையை செய்யல, எனக்கு பயமாக இருந்தது, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த வாக்குமூலம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிபதி விசாரித்தார். உண்மை வெளியே வந்தது. 39 வருஷத்துக்கு அப்புறம் ரிக்கி ஜாக்சன் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டார். நவம்பர் 2014 ரிக்கி ஜாக்சன் ஜெயிலை விட்டு வெளியே வந்தார். அவர் வெளியே வரும்போது வானத்தை பார்த்து கையை விரித்து அந்த காற்றை சுவாசித்தார். நான் ஃப்ரீ ஆகிட்டேன் என்று சொன்னபோது அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது. 39 வருஷ வலியர். இங்கேதான் நண்பர்களே அந்த அதிசயம் நடந்தது. ரிக்கி ஜாக்சன் வெளியே வந்த உடனே அந்த எடி வெர்னனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்.
எல்லோரும் நினைத்தார்கள் இன்னைக்கு ரிக்கி அந்த ஆளை போட்டு அடிக்க போறாரு, 30 வருஷ கோபம் சும்மாவா என்று பயந்தார்கள். சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. எடி வெர்னன் தலை குனிந்து நிற்கிறார். அவர் உடம்பு நடுங்குகிறது. ரிக்கி ஜாக்சன் அவரை நோக்கி மெதுவாக நடந்து போகிறார். அமைதி, ஒரு மயான அமைதி. ரிக்கி பக்கத்தில் போனார். எடி வெர்னனை பார்த்தார். அடுத்த நொடி ரிக்கி ஜாக்சன் அந்த மனிதரை இறுக்கி கட்டிப்பிடித்தார். எடி வெர்னன் குழந்தை போல கதறி கதறி அழுதார். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழப்போனார். ரிக்கி ஜாக்சன் சொன்ன வார்த்தைகள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. எடி, நான் உன்னை வெறுக்கவில்லை. நீ அப்போ ஒரு சிறுவன். இது உன் தப்பு இல்லை. போலீஸ் உன்னை பயமுறுத்தினாங்க, அது எனக்கு தெரியும். நான் உன்னை எப்போவோ மன்னிச்சிட்டேன். 39 வருஷ வாழ்க்கையை கெடுத்த ஒருத்தனை நீ குழந்தைதானே என்று சொல்லி மன்னிப்பதற்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்க வேண்டும் நண்பர்களே. அந்த இடத்தில் இருந்த அத்தனை பேரும் அழுதார்கள். நண்பர்களே, தென்னாப்பிரிக்காவின் தலைவர் நெல்சன் மண்டேலா 27 வருஷம் சிறையில் இருந்தார். அவர் வெளியே வரும்போது சொன்னார், கோபத்தை உள்ளே வைத்திருப்பது எப்படி என்றால் நாம் விஷத்தை குடித்துவிட்டு எதிரி சாவான் என்று நினைப்பதற்கு சமம் என்று. இங்கே ரிக்கி ஜாக்சனுக்கு தெரியும், அவர் சிறையை விட்டு வெளியே வந்தாலும் மனதுக்குள் கோபத்தை வைத்திருந்தால் அவர் இன்னும் ஒரு கைதியாகத்தான் இருப்பார் என்று. அந்த கோபம் அவரை தான் அழிக்கும். அவர் அந்த எடி வெர்னனை மன்னித்தது அந்த எடிக்காக இல்லை, அது ரிக்கி ஜாக்சனுடைய சொந்த நிம்மதிக்காக. மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அதுதான் இருப்பதிலேயே பெரிய விடுதலை. ரிக்கி ஜாக்சன் உடம்பால் மட்டுமல்ல, மனதாலும் விடுதலையாக நினைத்தார். அதனால்தான் மன்னித்தார். இன்றைக்கு ரிக்கி ஜாக்சன் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இழந்த 39 வருஷத்தை யாராலும் திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் வெறுப்பு இல்லாமல் வாழ்கிறார். உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம். அவர்களை நினைத்து நினைத்து நீங்கள் இன்னும் கோபத்தில் எரிந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாதிக்கப்படுவது அவர்கள் அல்ல, நீங்கள் தான். முடிந்தால் ரிக்கி ஜாக்சன் மாதிரி அந்த சுமையை இறக்கி வைப்போம் நண்பர்களே, மன்னிப்போம். வாழ்க்கை ரொம்பவும் சிறியது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.